இன்னைக்கு எப்படியாவது அவளை ஒத்துக்க வச்சுக்கணும்டா. என்ன கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சுல, அதான். என்ன அதான்? புரியாத மாதிரி அப்படியே நடிக்காதடி. கையிடுறா. ப்ளீஸ் டி. கையை எட்றான்னு சொன்ன. திவ்யா ப்ளீஸ் டி, ஒத்துக்கோ. எல்லாரும் காதுபடுற மாதிரி பேசுறாங்க. ஓ, உனக்கு அது மட்டும் தான் கேக்குதுல்ல? நீ வேலை வெட்டி இல்லாம வீட்டுல வெட்டியா இருக்கிறத பத்தி எல்லாரும் பேசுறாங்களே, அது கேட்கல உனக்கு? தெரியாத மாதிரி பேசாத திவ்யா, கிடைக்கலடி. அதுக்கு 2 வருஷம். அப்படியே கிடைச்சாலும் 2-3 மாசத்துல வேலையை விட்டுட்டு வந்துடுற. வீட்டுக்கு எவ்வளவு வாடகை கட்டுறோம், எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறோம், இத பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? உனக்கு குழந்தை பெத்துக்கணும், அதானே? அந்த குழந்தை இருக்கா இல்லன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு பிரெக்னன்சி கிட் வாங்கணும். அத உன் காசுல உன்னால வாங்கி தர முடியுமா எனக்கு? பொதுவா ஒரு காலத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க தான் பெத்தவங்களுக்கு சோறு போடுவாங்க. ஆனா இங்க சில ஜென்மங்க பெத்தவங்க பென்ஷன் காசுலயே செத்தர்னு நினைக்குது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு தெரியாதா? தண்டச்சோறு. நீ எல்லாம் இருக்கிற பிள்ளைய வந்து பிறந்த பேசாம ஏதாவது கழுதைக்கு பிள்ளையா போய் பிறந்திருக்கலாம். யாரு என்ன பெக்க சொன்னா? எப்பா சாமி, தெரியாம பெத்துட்ட, போய் செத்துரு. என்னாச்சு மாமா? திட்டின கோச்சுட்டு போயிட்டேன். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா மாமா? இருக்கு, அவனுக்கு இல்ல, அதான் திட்டின. இங்க பாருங்க, அவருக்கு வேலை இல்லதான், பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்காருதான். அதுக்குன்னு சும்மா சும்மா அவனை நோண்டிட்டு இருக்காதீங்க. அப்புறம் மரியாதை கேட்டுறோம் சொல்லிட்டேன். என்ன நடந்தாலும் சரி, அவர் என் புருஷன். இன்னொரு வாட்டி அவர் ஏதாவது பேசுனீங்க, மரியாதை கேட்டுரும் மாமா. நான் வேலை கிளம்புறேன். சூர்யா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னை மன்னிச்சிடுமா, எனக்கு வேற வழி தெரியல. நானும் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுறது. எங்க போனாலும் என்னை எவனும் மதிக்க மாட்டான். என் சொந்த அப்பாவே என்னை போய் செத்துன்னு சொல்றாரு. இதெல்லாம் கூட நான் தாங்கிப்பேன். ஆனா நீ இப்படி நினைக்கும் போதுதான் செத்துட்டேன். வேற வழி இல்லாம இந்த முடிவுக்கு வந்துட்டேன். பைத்தியமாடா நீ? போய் சாவு போ. ஏண்டா இவ்வளவு வருஷமா நீ எனக்கு பண்றதெல்லாம் தாங்கிட்டு சூர்யா கண்டிப்பா மாறிடுவான்னு எவ்வளவு நம்பிட்டு இருந்தேன். இவ்வளவு கோழையா இருப்பா நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. சாரி திவ்யா.